Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம செம்பருத்தி இஞ்சி டீ எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ட்ரிங்க். உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். இது டெய்லி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது உங்களோட வெயிட் லாஸ் அப்புறமா டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சாஸ் பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. கடைசி வரைக்கும் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 2 செம்பருத்தி எடுத்திருக்கேன். இதோட சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பகுதியும் அதோட ஸ்டெம்மையும் நீக்கிடுங்க. அதை நீங்கள் தூர போட்டுடலாம். இப்போ இதோட இதழ்கள்லாம் நீங்கள் பிரிச்சுட்டு நல்லா கழுகி ரெடியாக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இந்த இதழ்களை உள்ளே சேர்த்துருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷத்தில் நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி இடித்து சேர்த்துக்கோங்க. இது அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸ்லாம் நல்லா தண்ணியில் இறங்கிட்டு இருக்கு. நம்ம இன்றைக்கி இந்த டீயில் எந்த ஸ்வீட்னிங் இன்க்ரீடியண்ட்டுமே சேர்க்க போகிறது கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். இந்த டீ எந்த ஸ்வீட்னிங் இன்க்ரீடியண்ட்டுமே இல்லாமலே நல்லா சூப்பராக தான் இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு. இந்த இஞ்சி ஹைபிஸ்கஸோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறை இதில் சேர்த்துட்டு இது ஒரு 10 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. 10 செகண்டுக்கு அப்புறமா இந்த செம்பருத்தி இஞ்சி டீயை வடிகட்டிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு ட்ரிங்க். உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த செம்பருத்தி இஞ்சி டீ ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.